வெல்கம் டு கீர்த்திஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் ஃப்ரை பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். காலிஃப்ளவர், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, வரமிளகாய் தூள், கறி மசாலா தூள், உப்பு, எண்ணெய். இப்போ நம்ம காலிஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் சுடுதண்ணி நல்லா காய வச்சு அதில் உப்பு, மஞ்சத்தூள், காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிரும். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த பெரிய வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கணும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான வரமிளகாய் தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் கொதிச்சதுலேயே ஹாஃப் பாயில் ஆகிருக்கும். அதனால் இப்போது ரொம்ப நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இது ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது அந்த மசாலா கூட நல்லா கோட் ஆகிறதுக்காக. இப்போது ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான காலிஃப்ளவர் ஃப்ரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. மேலே நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்திஸ் தமிழ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.